எங்கள் கண்மலையும் எங்கள் வீட்டுமாகி நல்லா எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்களை இயக்கின்றான் உங்கள் சமூகத்திலே பிரியமாயிருக்கிறார். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, என்னிடத்தில் 2 பேர் கேட்டுவிட்டார்கள். என்ன கேட்டுவிட்டார்கள்? அந்த எரியோவிலிருந்து இயேசுவின் போகிறவர்கள் யார் என்று கேட்டதிலிருந்து எனக்கு உங்களுடைய ஆர்வம் எனக்கு புலனாகிறது. சொல்கிறேன். நேற்றைக்கு நான் வாசித்து லூக்கா 10, இன்றைக்கு நான் வாசிக்கிறது மார்க்கு 16. நாம் நேரடியாகவே செய்து போய்விடுவோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரியோவிற்கு புறப்படுகிற பொழுது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இந்த எரிகோவிலே நாம் நேற்றைக்கு பல காரியங்கள் பார்த்தோம். எருசலேமில் அது உங்களுக்கு திரும்ப நினைவு கொள்ள வேண்டிய அவசியங்களை நினைக்கின்றேன். ஆனாலும் ஒரு ரீஃபைன் செய்து கொள்ளலாம். நேற்றைக்கு வராதவர்கள் இன்றைக்கு ஒரு சிலர் வந்திருக்கின்றீர்கள். ஆகையால் எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அங்கே கடவுள் வாசம் செய்கின்றார். அங்கே வசனம் இருக்கின்றது. அங்கே பர்வதங்கள் இருக்கின்றன. அங்கே பாதுகாப்பு இருக்கின்றது. அங்கே துணி இருக்கின்றது. மகிமை இருக்கின்றது. மந்தைகள் இருக்கின்றன. பலகாரம் சொல்கிற கடைகள் இருக்கின்றன. பலிகள் செலுத்த ஏராளமான பொருட்களும் அங்கே இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே சுகமும் இருக்கிறது. அவ்வளோ ஒரு அழகான மேன்மை நிறைந்த எருசலேம். ஆனால் அது எரிகோவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது அடைக்கப்பட்டதாக இருந்தது, உடைக்கப்பட்டதாக, இடிக்கப்பட்டதாக இருந்தது, சுட்டரிக்கப்பட்டதாக இருந்தது, சபிக்கப்பட்டதாக இருந்தது. அதை நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இருந்த ஒரு சிலர் பெயரையும் நாம் பார்த்தோம். ராகாப் என்கின்ற ஒரு பெண்ணையும் சும்மா நம்ம டச் பண்ணோம், அவ்வளோதான். சரிங்களா? நேற்றைக்கு நம்ம எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு இறங்கி போனாங்க. இவன் டவுன் ஃப்ரம் ஜெருசலேம். அவங்க பேர் நான் சொன்னா ஏன் சொல்ல என்றால், எவன் ஒருவன் தூய்மையை விட்டு, மேன்மையை விட்டு, ஆசீர்வாதத்தை விட்டு, மகிமையை விட்டு, வசனத்தை விட்டு, தூய்மையை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு இறங்குகிறானோ அவனுடைய பேர்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எராஸ் ஆகிடுச்சு. அது இல்லையா? ஆனால் விழுந்த நிலைமையிலிருந்து எவன் ஒருவன் எழுப்பி வருகிறானோ, அதிலும் சிறப்பாக யாரை ஆண்டவர் கரம்பிடித்து தூக்குகிறாரோ அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். கணக்கு புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் என்று வசனத்திலே 3 புத்தகங்கள் இருக்கின்றன. நீங்கள் சில பெரிய மாலுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த படியேறி போன உடனே
ஒரு பெரிய கண்ணாடி கதவு இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அது எப்பவுமே அடைச்சே இருக்கும். நீங்கள் ஸ்டெப்பிங் பண்ணுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன செய்யுங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி விலகிடும். நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அது மூடிடும். அங்கே சென்சார் வச்சுருக்காங்க. படிக்கட்டு ஏறுபடி தானாக அதே மாதிரி ஆண்டவர் சென்சார் வச்சுருக்காரு. என்னங்க, அந்த எல்லைக்கு வெளியே வச்சுன்னா அது மறுபடியும் திறக்காது. அவ்வளவு பாதுகாப்பாக இந்த வானத்தில் நம்ம அபூர்வமாக ஒரு ஏரோப்ளேன் பார்க்கலாம். இல்லை என்னைக்கா ஒரு பிளேன் போச்சுன்னா அதை பிளேன் போடுப்பா அப்படின்னு பார்க்கலாம். கப்பல்கள் எவ்வளோ போகுது நமக்கு தெரியறதில்லை. ஆனால் நீங்கள் வானத்திலே சற்று பறந்து சென்றால் ஏராளமான கப்பல்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன, நமக்கு தெரியவில்லை. அதே மாதிரி வானத்திலே நீங்கள் சென்று பார்த்தால் ஏராளமான பேர் பறந்து ஒரே சமயத்தில். சரிங்களா? ஒன்று கோயம்புத்தூர்லேருந்து போகும், ஒன்று சிங்கப்பூர்லேருந்து வரும், ஒன்று துபாயிலிருந்து போகும், ஒன்று அமெரிக்காவிலிருந்து வரும், ஒன்று ஆஸ்திரேலியா போகும். பல திசைகளிலிருந்து விமானங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. அதே ஒன்று முடிக்கிறதில்லை என்றால் ஒவ்வொரு விமானிக்கும் ஒரு உயரத்தை நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். அதே மாதிரி ஒரு எல்லைக்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா, ஒரு எல்லை வரைக்கும் நமக்கு இந்த புவியீர்ப்பு விசை சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம இழுக்கும். அதை தாண்டிவிட்டால் எல்லாம் மிதக்கும். வானத்திலே அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி தாண்டின உடனே ஏராளமான பொருட்கள் மிதந்துட்டு இருக்காங்க. அமெரிக்காக்காரன் ஒரு ராக்கெட் விடுறான், ஜப்பான்காரன் விடுறான், சைனாக்காரன் விடுறான், எல்லாம் விட்டுட்டு இருக்கான், இந்தியாக்காரன் விடுறான். அந்த கழிவு எல்லாமே மிதந்து கொண்டிருக்கின்றதா நமக்கு தெரியும். விமானங்கள் பறக்கும்போது ஒன்றை ஒன்று முற்றிக்கூடாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு விமானத்துக்கும் கட்டளை இருக்கிறார்கள். நீ இந்த உயரத்தில் பறக்க வேண்டும். ஏனென்றால் இதை தாண்டி இவ்வளவு உயரத்தில் கொண்டால் வேறு விமானம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் கவனமாக அந்த விமானி அந்த உயரத்தை தான் பறந்து கொண்டிருப்பார். அந்த விமானத்துக்கு பயிற்சியை கொடுக்கிற விமானி பயிற்சி கொடுக்கிற பள்ளிகளிலே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். படுவேகத்திலே அவங்க எடுத்து சுழற்றுவாங்க. அப்படி கரகரகராக சுற்றுவாங்க. அப்படி சுழற்சி வரும்போது அவனுடைய பிபி எப்படி இருக்கு, அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கு, அவனுக்கு கட்டளை கொடுப்பாங்க. அந்த இடத்துல என்னுடைய நண்பர் ஒரு தம்பி சொன்ன விஷயம் அது. he was a fighter pilot. எப்படி சந்தோஷம் வந்து இதில் செலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், அங்கிள் ரொம்ப கஷ்டம், உடனே விட்டுறாங்க. திடீர்னு சுழலுது, சாதாரண வேகம் இல்லை, பட்டு வேகத்தில் சுழலுது. அந்த சுழல் வரும்பொழுது கட்டளை வருது. அந்த சரியான இதை அவன் சொல்கிற சமச்சியை நம்ம கீழ்ப்படியணும். அது ஒரு செகண்ட் கூட இல்லை, ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் டைம் மிஸ்ஸாக கூட நீங்கள் அழிச்சிடும். அந்த கான்சன்ட்ரேஷன், மைண்ட் கான்சன்ட்ரேஷன், செவியோட கான்சன்ட்ரேஷன், கண்களோட கான்சன்ட்ரேஷன், கரகரகராக சுற்றில் எப்படி இருக்கும் பாருங்க. திடீர்னு அது மட்டும் பட்டு வயதில் வேற போகும், பல மைல் வேகத்தில் போகும். அந்த பயிற்சியெல்லாம் கடந்து வந்தால்தான் அவன் விமானி. நமக்கு ஆண்டவர் திரும்பியாக உட்கார்ந்துருக்காரு, ஆனால் நம்ம வரவில்லை, பயிற்சிக்கு வரவில்லை. என்னமோ நடந்தது. அந்த 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 விமானத்தில் கூட இப்போ அண்ணன் இன்னைக்கு காலையில் ஈரோடு போயிட்டு வந்தாங்க. நம்ம அடிக்கடி பெருந்தூரம் போல எங்கே போகிறோம், பைக் எடுத்து போகிறோம், கார் எடுத்து போகிறோம். எவ்வளோ பெட்ரோல் போடுவோம்? சில பேர் 50 ரூபாய்க்கு போடுறாங்க இருக்கான், சில பேர் 100 ரூபாய்க்கு போடுறாங்க. சில பேர் கார் எடுத்து போனால் டேங்கை ஃபுல் பண்ணுங்க அப்படி சொல்கிறவங்களே இருக்காங்க. ஆனால் விமானத்தில் எரிபொருள் நிரப்புவது எப்படி என்றால், இங்கிருந்து சிங்கப்பூருக்கு ஒரு 500 லிட்டர் அப்படின்னு எவ்வளோ தெரியும்,
அவர் 500 லிட்டர் அப்படின்னு சொன்னால் 500 லிட்டர் போட மாட்டாங்க. 500 + 500. இட் இஸ் கால்ட் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். சில வேளை அங்கே போகலாம், போய் இறங்க கூட முடியாமல் திரும்ப வேண்டி வரலாம். சரிங்களா? அதுவரை இல்லை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கு. போயிட்டு இறங்க முடியாமல் திறந்து வரும். பக்கத்தில் இருக்கிற விமான தளத்துக்கு போய் இறங்கலாம், அல்லது வேறு வழி இல்லாமல் சென்னை வரைக்கும் பறந்து வரணும். அப்போ போகிறதுக்கும் அதில் இருக்கணும், திரும்பி வர்றதுக்கும் அதில் சரக்கு இருக்கணும். சில ஃபைட்டர் பைலட்ஸ் என்ன செய்வாங்கன்னா பறந்துட்டே இருப்பாங்க. ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு கப்பல் நிற்குமா, எதிரி விட கப்பல் நிற்குமா. இவன் யோசனை பண்ணுவான், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், 10 கிலோமீட்டர் அவனுக்கு ஒரு நிமிஷம், அவ்வளோதான். அவன் போகிற வேகத்துக்கு 10 கிலோமீட்டர்லாம் ஒரு நிமிஷம். அப்படி போய் ஒரு பாம்பு போட்டு வந்துடலாம் அப்படின்னு போவானா, பாம்பு போடுவானா, கப்பல் வெடிக்குமா, திரும்பி வருவானா, இறங்க முடியாது. அப்படி அநேக உயிரிழந்திருக்கின்றான். பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். உன்னால் திரும்ப முடியாத உயர்வு. கீழே இறங்கிட்டுனா திரும்ப முடியாது. நீ திரும்ப வரணும்னா அங்கே ஒரு ஃபைட்டர் பைலட் வரணும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் எருசலேமுக்கு போக வேண்டிய வழியே திசை மாறி அங்கே ஒருவன் இருக்கின்றான், தேவையோடு இருக்கின்றான். அவன் கீழே விழுகின்றான். அவன் பெயர் பர்திமேயு. பார் என்று சொன்னால் லத்தீன் மொழியிலே சன். நீங்கள் பழைய கிங் ஜேம்ஸ் வேதாகமத்திலே, ஆங்கில வேதாகமத்திலே பார்த்தால் சைமன் பார் சைமன் பார் ஜோனா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படி அழைக்கிறார்ல. இவைகளிலும் என்னை நேசிக்கிறாயா அப்படி கேட்கிறார்ல. அதில் என்ன பண்ணும்? சைமன் பார் யோனா. சைமன் ஒரு கோடு, பார் BAR ஜோனா. பர்னபா சொல்றீங்க, பார் அது பர்னபா, பார் BAR ஒரு கோடு, நாபா அபா 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 ஏபிஏ அப்பா. அப்பானா அப்பா, அப்பா தகப்பன். அவருடைய பெயர் ஆறுதலின் மைந்தன், ஆறுதலின் குமாரன், பர்னபா. இவருடைய பெயர் என்னங்க? திமேயு. அவங்க அப்பா, அவன் பையன் பார் திமேயு. திமேயு என்று சொன்னால் மதிப்பிற்கு உரியவர். திமேயு என்று சொன்னால் மதிப்பிற்கு உரியவர். மதிப்பிற்குரியவனுடைய குமாரன் எங்கே இருக்கின்றான்? எங்கே இருக்கக்கூடாதோ அங்கே இருக்கின்றான். என்ன செய்கின்றான்? என்ன செய்யக்கூடாது என்று நான் நினைத்தேனோ அதை செய்து கொண்டிருக்கின்றான். பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். எதை இழக்கக்கூடாது என்று நான் நினைத்தேனோ அதை இழந்து போய் குருடனாக இருக்கின்றான். அவனை எப்படி விடுதலை? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய மொழியாக பார்த்தீங்கன்னா
எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவருக்காக அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தால் உன் பெயரை ஆண்டவர் ஜீவ புத்தகத்திலிருந்து எடுத்து எவ்வளவு பெரிய குற்றங்களை செய்திருந்தாலும் என்னை மன்னியும் ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுத்தால் என்னை திரும்ப தூக்கி கொண்டு வந்து என் பெயரை எழுதி என்னுடைய குமார் ஒரு அருமையான பயணம் நம்முடைய வாழ்க்கை மிக இனிமையான ஒரு பயணம் மூலம் கஷ்டம் இருக்கு, சிலருக்கு வியாதி இருக்கு, குடும்பத்தில் சமாதான குறைவு இருக்கு, இழப்பு இருக்கு, டைவர்ஸ் இருக்கு, எவ்வளவோ வெறுமை இருக்கு, எவ்வளவோ இருந்தாலும் அதற்குள்ளாக இழைந்து ஓடுகிற ஒரு கடவுளுடைய அன்பு. கர்நாடகத்திலே கேஜிஎஃப் என்று சொல்லப்படுகின்ற கோலார் கோல்டு மைன், கோலார் கோல்டு மைன் இப்போ தான் மூடி வச்சுட்டாங்க. கோலார் தங்க சுரங்கம் எனக்கு பல 100 ஏக்கர் மேலே மரமே இல்லை. ஏனென்றால் அது எல்லாமே சுரங்கம். ஒரே சமயத்தில் ஏறக்குற 40-50 போகிற மாதிரி பெரிய, இந்த அளவுக்கு பெரிய லிஃப்ட்டு, இவ்வளோ பெரிய லிஃப்ட்டு எங்கள் உள்ள விடலை. ஏனென்றால் எல்லாம் தண்ணியாக இருக்கிறான். அதுக்குள்ளே போகிறாங்க, மம்பட்டி எடுத்துக்கிட்டு, கொத்து எடுத்துக்கிட்டு, இங்கே லைட்டு மாட்டிக்கிட்டு, உடைகளை மாட்டிக்கிட்டு போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆழம் 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 100 அடி 200 அடி 300 அடி 600 அடி 700 அடி 1000 அடி எடுத்து போயிட்டா வேறு எப்படி மரங்களுக்கு வேறு இப்படி போகுதில்ல, அந்த வேறு இப்படி போகணும், இப்படி அலை அலையா வேறு போகும். அதில் தங்கமும் வெள்ளியும் மிக்ஸ் ஆகி போகும். அதை வெட்டி எடுத்துக்கொண்டு மேலே கொண்டு வந்து அதுக்கு செய்ய வேண்டிய பக்குவமெல்லாம் செய்யும்போது வெள்ளி தனியாக தங்கம் தனியாக பிரிக்கிறது. குப்பை மலை மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க மண்ணு. அந்த மண்ணில் 100கணக்கான பேர் அப்படியே ஜல்லடை வச்சு சளிச்சுக்கிறாங்க. அதில் தங்கம் இருக்கணும். அந்த கழிவுகள் இருக்கு பாருங்க, அந்த கழிவுகள் கூட தங்கம் இருக்கிற எடுக்கிறாங்க. எவ்வளவு ரகசியம் ஆட வச்சிருக்காங்க. கவலையே படாதீங்க, ஒரே ஒரு வாழ்க்கை சரிங்களா. எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் இருக்கு, எனக்கும் இருக்கு. எனக்கு நான் கடந்து வந்து சொன்னால் உங்களுக்கு நம்பவே முடியாது. அவ்வளோ ஒரு காரியங்கள்லாம் ஒரு உதாரணத்தை சொல்கிறேங்க. ஒரு எக்ஸாம்பிள், நானும் என்னுடைய மனைவியும் ஒரு நைட் 1:30 மணி இருக்கும், நல்ல உறக்கம், ஆழ்ந்த உறக்கம். அப்போ யாரும் கதவை தட்டுறாங்க. நான் மருத்துவ பணியாளர், எந்த நேரத்தில் கதவை தட்டினாலும் போய் திறக்கணும் இல்லை. போய் கதவை திறந்தால் வயிற்று ஒரு குத்து விழுந்துச்சு எனக்கு. அப்போ நான் பார்த்தேன், நான் தூக்க கலகத்தில் இருக்கேன். நைட் 1:30 மணிக்கு விழிச்சு பார்த்தா முகமூடி போட்டுருக்காங்க. 3 பேர் நிற்கிறான். இவ்வளோ நிலை கட்டி வச்சு வயிற்று அது ஏற்றலாம் என்னைய. அப்போ நான் பணியோட நிற்கிறேன். என்ன யார் பண்ணுவீங்க, என்ன வேணும், அப்படி உள்ள தள்ளிட்டு வீட்டுக்கு வரலாம். அப்போ தான் ஒரு சுய நினைவு வரேன். ஓ, நம்ம பிடியில் சிக்கி இருக்கிறோம். நம்முடைய வீட்டுக்குள்ளாகவே கல்வர்களின் பிடியில் சிக்கி இருக்கிறோம். வந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ என் மனைவி எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு வந்தோன்னே அவங்க ஷாக் ஆகுறாங்க. உடனே அவங்க ஒரு வேடிக்கை என்ன மறக்கலை. அண்ணன் விட்டுங்கன்னு காலை கழுத்துறாங்க. யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல.
யார் சொல்லி கொடுத்தாங்களே தெரியல. அவன் அண்ணன் விட்டு காலை கழுறாங்க. நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் எதுவுமே நான் பைபிள் கையில் எடுத்துட்டேன். பேசாமல் சோபாவில் உட்காந்துட்டேன். இப்போ நாங்கள் எல்லாமே இருக்கிறாங்க. பட்டுப்படையிலேருந்து நகைகள் அங்கே இருந்தது எல்லாமே எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் வந்தாங்க. வந்துட்டு கழுத்தில் தாலி தான் இருந்துச்சு. அந்த கத்தி வச்சு இது என்ன அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் தாலி என்ன தாலி அப்படின்னாங்க. இது வேணுமா இது வேணுமா அவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதையும் கொடுத்தாச்சு. நான் பைபிள் வாசித்தேன். இது என்னன்னு கேட்டான். நான் சொன்னது பைபிள் இதில் கூட காணிக்க வச்சிருக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு என்ன பழக்கம்னா, அப்போ ஆண்டவருக்கு புது நோட்டாக போடுறதுன்னு எனக்கு பழக்கம். அதனால் 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா அப்படி நோட்டில் பழப்பழப்பலான்னு வச்சுருக்கேன். அப்படி ஒரு ஆசை. ஆண்டவருக்கு பழைய நோட்டு போடக்கூடாது அப்படியே அப்படி இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்தான். அது எடுத்துட்டு நான் சொன்னேன், இது எடுக்கக்கூடாது, பைபிள் இருந்து காசு. நான் எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை எனக்கு. சரி, ஆண்டோடைய திட்டம் இல்லாமல் எதுவும் நடைபெறாது என்கின்ற ஒரு நம்பிக்கை தான், வேறு ஒன்றும் இல்லை. இதிலிருந்து எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன செய்தான், 100 ரூபா காணிக்க வச்சான். 100 ரூபா காணிக்க வச்சானா, ஒரு நல்ல திருடம் போல இருக்கு அப்படின்ட்டு நான் என்ன செய்தேன், சரிம்மா நம்ம வீட்டுக்கு வந்து யாரும் காஃபி குடிக்காமல் போகிறதில்ல, அது காஃபி போடணும். அவனுக்கு கோவம் வந்துச்சு. மறுபடியும் ஒரு குத்து வச்சான். கொண்டுருவேன், எரிச்சுருவேன். நான் அப்போ தான் எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. அப்புறம் வெளியில் கூட்டிட்டு போயிட்டாங்க. போனால் அப்போ லேண்ட்லைன் ஃபோன் எல்லாம் கட் பண்ணியிருக்கு. வெளியே அவன் கட் பண்ணி தான் வந்துருக்கான். போலீஸ்க்கெல்லாம் போயாச்சு. நான் காலையில் எங்களுக்கு இதே மாதிரி ஒரு செட்டு இந்த பக்கம் வந்தால் எப்படி இவர் சென்னையில் போனால் அங்கே ஒருத்தர் இது மாதிரி அங்கங்கே கீபோர்டு பிளேயர் வச்சுருக்கேன். நான் சொன்னேன், நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நாளைக்கு, அதனால் பொட்டி டபலோட வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு நம்ம வீட்டில் நடந்த நிகழ்ச்சி தெரியல. போட்டியோடு வந்து அவங்க இறங்கிட்டாங்க. என்னங்க வீட்டுக்கு தான் சரி கூட்டம் அழுகிறாங்க எல்லாம். ஐயா உங்களுக்கா இந்த நிலைமை, அக்கா என்னக்கா இப்படி இருக்கீங்க, என்னக்கா நகை போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற பெண்கள்லாம் கொடுக்குறாங்க, நகையை கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அவரு அது என்னையா, நீங்கள் பாடிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சு தரீங்க. மக்கள் வந்து போயிட்டே இருக்கட்டும். போலீஸ்காரங்களும் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு என்னென்ன ஒரு அட்வைஸ் வீடு மாதிரியே தெரியலையே. இது என்ன உடம்பு சொன்னாங்க, ஐயா நாங்களாக இருந்தால் இளவு மாதிரி அழுதுகிட்டு கிடப்போம்லையா, நீங்கள் என்ன இப்படி இருக்கிறீங்க. அதற்கு காரணம் சோர்வு தான். கிழவு 40-50 பவுனுங்கிறது எவ்வளோ பெரிய இழப்பு நமக்கு. அந்த சோர்வு இல்லாமல் மாற்றுகிற ஆண்டவர் எப்படி என்றால், திருவசனம் திறந்தால் ஒரு வசனம் வந்து பாருங்க, அற்புதமாக எபிரேயர்கள் நிறுவனம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பைபிள் வச்சிருக்கீங்க, எல்லாரும் எடுத்தீங்க. நீங்கள் என்னை குறித்து பரிதபித்து பரலோகத்திலே அதிகமாய் நிலையில் உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்களுக்கு ஆசிகளையும் சந்தோஷமாய் கொள்ளியிட கொடுத்தீர்கள். உங்கள் ஆஸ்திகளையும் கொள்ளையிட கொடுத்தீர்கள். அது இடையில
ஒரு ஒரு கம்ப்ரெஸரில் சந்தோஷமாக கொள்கை கொடுத்து அப்போ யாரோ ஒரு பரிசுத்தவன் நம்ம வழியில் போயிருக்கிறான் போல இருக்கு, யாரும் தெரியல. அதனால தான் எழுதி வச்சுருக்கோம். அது யாருக்காக? இந்த கோயில் பிள்ளைக்காக எழுதி வச்சுருக்கோம். இந்த நூற்றாண்டில் இந்த வசனம் பேசுது நம்மோட. உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்களே. நான் பிரசங்கம் பண்ணுறாள். இப்போ நான் எப்படி இருக்கணும்? நான் எப்படி அழுகுது? பிடித்திருக்கிற நிருபம் 1 அதிகாரம் 12ஆம் வசனம். எனக்கு சம்பவித்தவைகள் அனைத்தும் சுவிசேஷம் பிரபல்யம் ஆகும்படி, எனக்கு சம்பவித்தவைகள் அனைத்தும் சுவிசேஷமாக, நற்செய்தியாக, துயரத்திலே இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் செய்தியாக, வேதனையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு மாறுதலின் செய்தியாக. இப்பொழுது வந்தாலும் ஆண்டவர் நம்மை தேற்ற வல்லவர். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அது. அழகான ஆண்டவர் துன்பத்திலும் நமக்கு துணை நிற்கிறவர். ஆறுதல் படுத்துகிறது மாத்திரமல்ல, கூடவே இருந்து அரவணைக்கிறவர். சிலுவை நாயகன் சாதாரண எடுத்துக்கொண்டார்கள். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்தருளே, இன்னும் தேவை கிருபைதாமே, இன்னும் தேவை கிருபைதாமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்தருளே, இன்னும் தேவை கிருபைதாமே.
அங்கே போனால் வஸ்திரத்தை எல்லாம் முடிந்து வெறும் ஒரு மாதிரி உட்கார வச்சுருந்தாங்க. 4 பேர் என்னை பார்த்தோன்னே கூட்ஸ் ஸ்டாலில் உதச்சாங்க. 4 உதச்சாங்க. எனக்கு மனசு நான் கேஸ் வாபஸேன். அப்புறம் சொன்னாங்க, ஒருவேளை இந்த நகைகள் கிடைத்தாலும் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். அனாதை குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஜிமினி செய்து போட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு நான் ஆண்களோடு பெண்களோடு நான் பிறந்தவன் அல்ல. நான் நேற்று சொல்கிறேன், எங்கள் வீட்டில் மட்டும் 10 பேர், எல்லோரும் ஆண்கள். அதனால் பெண்களுக்கு என்ன வழிபாடு நடக்கும் தெரியாது. எங்கள் 10 பேருக்கு தெரியாது. குழந்தைகள் அவங்க ஜிமிக்கு செய்து போட்டுருக்காங்க. இப்படி ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க சூப்பரண்ட் போலீஸ்க்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு நாள், ஐயா உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறாரு என்னை மறுபடியும் வர சொன்னாங்க. அப்போ நான் பேசும்போது எஸ்பி சார் பேசுகிறாரு, பேசுங்க சார் வணக்கம் அப்படின்னாரு. அவர் சத்தத்தை கேட்டோம்னா நான் ஸ்டேஷனில் எல்லாம் எழுந்திருக்கிறாங்க. நான் ஃபோன் தான் பேசுகிறேன். அவரு பேசுகிறார் உடனே எழுதி சல்யூட் பண்ணுறாங்க. இந்த வார்த்தை அந்த சத்தத்துக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க. அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, சார் என் பேர் அண்ணாதுரை சார், என் பேர் தர்மராஜ், ஒரு வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அவர் சொன்னார், சார் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் அண்ணாதுரை கூட இருக்கு, நீங்கள் எடுத்துக்கீங்க, நீங்கள் செய்கிற மாதிரி செய்ய, அது நாங்கள் எங்கே பங்கு வந்து சரி எவ்வளோ மனிதர்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கடவுளுடைய அன்புக்கு முன்னாடி எவனாலும் எங்கள் பங்குக்கு நாங்கள் தரம் செய்து கொண்டிருக்கோம். ஏங்குகிற இறுதி அன்புக்காக பெரிய பதவி இருந்தாலும் சரிதான். எனக்கு நம்ம மாதிரி ஒரு சாதாரண தெண்டு பூச்சியை பார்த்து நம்ம இருக்கிற அந்த சின்ன சின்ன கிருவிகளை பார்க்கும்பொழுது அவன் நம்ம ஒன்று விடலான்னு நினைக்கிறான். என்னை அந்த கூட்டாளியை சேர்த்துக்கீங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அண்ணாதுரை இருக்கிற சார், தர்மராஜன் வந்துருக்கிறார் சார், நல்லா ஒர்க் பண்ணுறாங்க சார். 3 months அவங்களுக்கு ப்ரொஃபஷன் கொடுத்தாங்க. எனக்கு அவர் சர்வீஸ் பண்ணாங்க சார். ஏரியா ஆளாக இருந்தாலும் சரி, உன்னை தூக்கிடுவாரு, நீ ஒன்றும் இல்லாத வந்தாலும் கிடையாது. அது இல்லையா, சாலமன் பேரே இல்லாமல் பண்ணிட்டார். எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டினவன். விசுவாசிகளின் பட்டியலில் சாலமன் பெயரே இருந்தான். ஆனால் இந்த மருத்துவரின் பெயர், குருடையின் பெயர், பிச்சைக்காரனின் பெயர் இருக்கிறது. ஆலயத்தை கட்டின சாலமனின் பெயர் எபிரேயர்களின் நிறுவனம் 11ஆம் அதிகாரம். அதற்கு பெயர் விசுவாசிகளின் பட்டியல். வீட்டை படிங்க, ரொம்ப பழைய இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். புதிய ஏற்பாட்டில் மிக சுவாரஸ்யமான ஒரு அதிகாரம் எபிரேயர் 11. சரிங்களா, ரசித்து படிங்க. சரிங்களா, வசனத்தை ஜாலியாக படிங்க, சீரியஸோட படிக்காதீங்க, அவங்களோட பேசலாம். சரியா, 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11 முழுசாக படிச்சிருக்கிறேன்னா நான் சிம்பிளாக உங்களுக்கு அப்படி போது மட்டும் காட்டிட்டு போனேன். விசுவாசத்தினாலே 4ஆம் வசனம் முதல் வார்த்தை மட்டும் படிங்க. போதும். விசுவாசத்தினாலே ஆபேல். 7ஆம் வசனம் நோவா. ஆளுக்கு ஒரு வசனம் வாசிங்க. வித்தியாசம் வேறு வேறு ஆள் வாசிங்க, ஒருத்தரே வாசிக்கணும். அப்போ எல்லாரும் வாசிக்கிற மாதிரி ஒரு சத்தத்தை ஆளுக்கு கேட்கட்டுமே.
நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிற கஷ்டம் நம்மளோட இருக்காரு. விசுவாசத்தினாலே நோவா. ஓகே, 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம். 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே சாராள். 20ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஈசாக்கு. 21ஆம் வசனம். விசுவாசத்தினாலே யாக்கோபு. 22ஆம் வசனம். விசுவாசத்தினாலே யோசேப்பு. 24ஆம் வசனம். விசுவாசத்தினாலே மோசே. அல்லேலூயா. பாருங்க, ஒரு முக்கியமான ஆவராக பாருங்க. 31ஆம் வசனம். எங்க கொண்டு வந்து வச்சுட்டாரியா? ராகாப் என்னும் பேசி யோசுவார் 8ஆம் அதிகாரம். இங்கே லிஸ்ட் ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு, யோசேப்பு, யாக்கோபு, மோசே, சாரா. அருமை. 32ஆம் வசனம். இன்னும் நான் என்ன சொல்றேன்? கிதியோன், பாரா. படிங்க, இதான் முக்கியமான இடம் இருக்கு. கிதியோன், பாரா, சிம்சோன், எத்தா, தாவீது. தாவீது பிறகு யார் வந்திருக்கணும்? தாவீது பிறகு யார் வந்திருக்கணும்? யார் வந்திருக்கணும்? வந்திருக்கணுமா இல்லையா? அவன் கோயில் கட்டினாலா இல்லையா? இருக்கா? பாவனைக்கு மன்றாட்டை எடுப்போம். ஆயர் சொல்லுவார், நம்ம சொல்லுவோம் செய்யக்கூடாததை செய்வது, செய்யத்தகாததை செய்வது. ஆனால் இது சுருங்கி ஆனாலும் ஆகிறது. இதை சொல்லியிருந்தாருன்னா இது நடந்திருக்காரு. எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். ஞான் இல்லையா? சாதாரண ஆள் கிடையாது. உபாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம். எதையெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொன்னாலும் அதையெல்லாம் செய்யறாங்க. அது சொல்லாமலே இல்லைங்க, சொன்னாரு. இதை செய்யடா, இதை செய்ய, இதை செய்ய, இதை செய்யாத. என்ன சொன்னாருன்னு பாருங்க. 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் அநேக குதிரைகளை சமபாதியினாக இன்னும் மேல் பிரச்சனை நல்லா இருக்கும். தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்கப்படவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்தப்படவாய். சகோதரன் அல்லாத அந்நிய ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. அவன் அநேக குதிரைகளை சமபதியாகலும் அநேக குதிரைகளை சம்பாதிக்கும்படி அந்த ராஜா அநேக குதிரைகளை சம்பாதிக்க கூடாது. தெரிஞ்சுக்கங்க. ஏய், நீ என் ராஜ்யத்தை ஆகப் போகிறாய். நான் உன்னை யுத்தத்திற்கு பழக்கி வைக்கவில்லை. யுத்தத்திற்கு பழக்கி வைத்தவன் தாவீது. உன்னை மகிமைக்கு என்று படைத்திருக்கிறேன். ஆகையால் குதிரை உனக்கு தேவையில்லை. குதிரை என்பது அகங்காரம். அது போருக்கான ஒரு ஆயுதம். என்ன செய்ய வேண்டாம்? குதிரைகளை சேர்க்க வேண்டாம். 17ஆம் வசனம். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை அழைக்க வேண்டாம். பார்த்தீங்களா? அடுத்தது நம்பர் 2, அநேகம் ஸ்திரீகளோடு நீ இருக்கக்கூடாது. சாலமோன், நான் உன்னை வேறுபடுத்தியிருக்கிறேன். நீ ராஜா, நீ ஆலயத்தை கட்டினவன், நீ சாட்சியம் அளிக்க வேண்டியவன்.
நீ அநேகம் பெண்களை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. மூன்றாவது, உனக்கு எதுவுமே தேவையில்லை, இயேசு போதுமே. பாட்டு பாடும்போது என்னைக்காய் ஜீவன் விட்டவரை என்னோடு எழுந்தவரை என்னை வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இந்த நாளிலும் ஒன்று ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களுக்கு நான் நிறைய வசனம் சொல்றதுக்கு காரணம், நீங்க நிறைய வசனம் படிக்கிறீங்க, சரியா? இல்லைன்னா இப்படி சொல்லுகிறது, நான் சொல்லி போகிறேன் நிறைய பிரச்சனைகள். ஒன்று ராஜாக்கள் 24 இப்படி சொல்லுகிறது, இப்படி 10-12 இப்படி சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அன்னைக்கு வசனம் வாசிக்கிறதுனால எனக்கு உற்சாகமாக இருக்கு. அதுக்கு வாசனம் பாருங்க. ஒன்று ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சாலமோன் எத்தனை குதிரை லாயங்கள்? 4000 குதிரை லாயங்கள் கட்டி வைக்கிறது, சரிங்களா? 12,000 குதிரை வீரர். எத்தனை குதிரை இருக்கிறோம்? வேண்டாம் செய்யலாம். இன்னும் கூட இந்த குதிரை வைக்கிறதுக்குள்ள ஒரு பட்டணத்தை கட்டினாங்க. அது 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். குதிரை வீரர்களுக்கு ஒரு பட்டணம். இந்த குன்னூரில் நீங்கள் பார்த்தீங்க, டவுன் டவுன் அந்த கேட்டீங்கன்னா டவுன் டவுன். சென்னையில் கூட இருக்கு டவுன் டவுன். அது நீங்கள் கேட்டு டவுன் நீங்கள் வாங்க டவுன். அவங்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட இடம். நான் கூட டவுன் டவுன் பெரிய இடம்னு நினச்சேன். ஐயா அவங்க வெள்ளைக்காரர்கள் சீமாட்டிகளும் அந்த குதிரை சாரத்திலே போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. உங்களை சர்ச்சில் கொண்டு போய் அந்த சர்ச்சில் ஏற்றி வச்சுட்டு இந்த குதிரை ஓட்டாங்க வண்டி அவங்களுக்கு வேற சர்ச்சு. அதுக்கு பேர் தான் டவுன் டவுன். டவுன் டவுன் என்னங்க டவுன் டவுன். நான் சொல்லுவேன் டவுன் டவுன். இது டவுன் டு ஜெருசலேம். இவன் பாருங்க, இவங்கெல்லாம் பிரம்மாண்டமான சர்ச்சுக்கு போகிறது. நம்ம குதிரை ஓடுற நம்மாடிகள்லாம் டவுன் டவுன். இவன் டவுன் டவுன் கட்டினவன். ஓகே, அடுத்தது 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம். இதெல்லாம் அவருக்கு பிடிக்காத இனங்கள், சரிங்களா? ஆனால் கலர் சண்டைக்கு போவார், ஜெயிப்பார், அங்கே இருக்கிற இளவரசி தூக்கி வந்துடுவார். அவருக்கு ஹாபி மாதிரி, சரிங்களா? அவருக்கு கவர்ச்சி. அப்படி எத்தனை பேருக்கு தூக்கி வந்துட்டானா 1000 பேர் தூக்கி வந்து அக்கே வசனம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கிருந்து வரும்போது அவங்கெல்லாம் புறஜாதிகள் தானே, அவங்க சாமி கும்பிடுவாங்கல்ல,
வரும்போது அந்த பொண்ணு தனியாக வருதில்லை, இளவரசிகள் தானே, அவங்க தாதிகளோட வருது. அப்போ அவங்களுக்கு தேவையான துணிமைகள், நகைகள், சாமி செய்யுங்க எனக்கு எங்கள் சாமி இது அது சுற்றி கொண்டு வந்தது. அப்போ ஒவ்வொரு ரூமையும் இவருக்கு 1000 வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இவர் எருசலேமின் தேவனை தான் ஆராதிக்கிறாரு. ஆனால் இவங்க சம்சாரங்கள் எல்லாம் ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொரு சாமிக்கு வர்றாங்க. வயது சென்ற பொழுது அவங்க மனதை சாயப்படுகிறார்கள். அவங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு கோயில் கட்டுப்படுகிறார்கள். எப்படி பார்த்தீங்க ஒரு அநியாயத்தை. அதனால அவங்க சொன்னார், டேய் வேண்டாம், அநேகம் பெண்கள் மீது சாயாதே, குதிரைகளை சேர்க்காதே, பெண்களை சேராதே. 3வது பில்டிங் பொண்ணும் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21, 22. பார்த்தீங்களா, எல்லா பாத்திரமும் பொண்ணுங்க, கோல்டுங்க, டம்ளரு கோல்டு, பிளேட்டு கோல்டு, என்ன இட்லி சட்டி கோல்டு, தோசைக்கல் கோல்டு. ஆண்டவர் ஆசீர்வதிச்சா இப்படியா செய்யுது, செய்ய வேண்டாதெல்லாம் செய்யுது. கடைசியில் என்ன இல்லாமல் போச்சுங்க, பேர் இல்லாமல் போச்சு. திருமறையில் சாலமோனுடைய பெயர் விடுபட்டு விட்டது, தூய ஆவியாக எடுத்து விட்டார். ஆனால் இந்த பத்திமணி என்கின்ற மனிதனுக்கு குருடனுடைய பெயரை அவர் பறித்து. அதற்கு என்ன காரணம்? அதோடு நாம் இந்த செய்தி இன்றைக்கு நாம் முடிப்போம். என்னுடைய அதாவது நேரத்தின்படி 9 எழுதி கொண்டு இருக்கிறேன். பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடு இல்லை. மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். இந்த பாடலை பாடும்போது நமக்கு அனுப்பி எடுத்து விடலாம். அதுக்கு பிறகு பாடல் பாடுறேன்னு 9 o'clock ஒரு லைன். அதாவது என்ன சொன்னேன்னா, பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் 9 o'clock ஒரு பாடல். அப்போ 6 மணிக்கு நடந்து அடைக்கிற மாதிரி ஆல்ரெடி கழிச்சுட்டாங்க. அது என்ன கை தட்டுங்க. அம்மா சொல்கிறாங்க ஆல்ரெடியே வச்சுக்கிறாங்க. எழுந்திருப்போம், அப்புறம் காணிக்கிறாங்க. பாடுவே பரவசமாகுவே பரந்தோ
விசுவாச கப்பல் ஒன்று செய்கின்றது, அலைவெல்லாம் போதும். அப்படியே பார்த்துக்கிறேங்க. அது மாதிரி இங்கே பார்க்கும்போது அப்படியே அழகாக இந்த 2ஆம் நாள் கூட்டங்கள் ஏதோ ஒரு படகில் பயணம் செய்வது போல எனக்கு தோன்றுகிறது. ஒரு ஒரு சலிப்பில்லை, களைப்பில்லை, இன்னும் கொஞ்சம் கேட்கலாமோ அப்படின்னு அவ்வளவு இருக்கா எப்படி பார்த்தா அதிசயம். இந்த ஆண்டவர் வந்தார் பாருங்க, இவனுக்காக வர 2 பேருக்கு தான் இங்கே வந்தார். ஒருத்தர் சகை, அவரு பேரும் ஆண்டவர் எழுதியிருக்கார். சகை என்றால் தூய்மையானவன் என்றார். தீமை என்றால் மதிப்புக்குரியவன். மதிப்புக்குரியவனும் தூய்மைக்குரியவனும் எங்கோ கிடைக்கிறார்களே, அவர்கள் தேடுகிறார்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். தன்னை இழந்த மரத்தில் காத்தத்து மரத்திலே நின்று பார்க்கிறார். அந்த சகை அங்கிடத்தில் நின்று அண்ணாந்து பார்த்து பேரை சொல்லி, சகையு நீ தப்பு. லூக்கா 19. சீக்கிரமாய் வந்தலைங்க, நீ வாங்கலைங்க, இம்மிடியா இருக்கா வந்துட்டேன், நான் வந்துட்டேன். இனி உனக்கு பயம் இல்லை. இழந்து போனதையும் தேடவும். இதை இழந்தான், மேன்மை இழந்தான், இவன் மதிப்பை இழந்தான், இவன் தூய்மை இழந்தான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அவருக்கு பேர் வச்சாரு. இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே. அப்ப என்ன இருக்குங்க? ஆபிரகாமின் குமாரன். ஐயா உங்க பேர் இல்லையா? ஜெயசீலன். என்ன இனிஷியல் போடுறீங்க? அப்ப என்ன எங்க அப்பா பேரு? சகை என்ன இனிஷியல் போட்டுருப்பாரு? என்ன இனிஷியல் போட்டுருப்பாரு? நீங்க போட்டு பாருங்க, பைபிள் போட்டு வச்சிருக்கேன். இது மாதிரி எவனுக்குமே கிடைக்கலைங்க. அதுதான் அவர் போட்ட கையெழுத்து. இல்லைங்க, ஆல்பாவில் துவங்கி ஒமேகாவில் முடிச்சுட்டாரு. இருக்கிறவரும் இருந்தவரும் குழப்பமா இருக்கும். தேவாலய கர்த்தர் நானே துவக்கமும் முடிவுமானவன். ஃபர்ஸ்ட் லெட்டர் Z, கடைசி லெட்டர் AZ. Zagreus BA, born again. இவன் மீண்டும் பிறந்தான். இவன் குமாரன். இந்த கண் தெரியாதவன் ஆண்டவர் போகும்போது அவர் கண்ணிலிருந்து தேடுறாரு. இவர் கண்ணு இல்லாம தேடுறாரு. யார் 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 அப்படி இருக்க வசனம் யார் போகுது என்று கேட்டாங்க. சரிங்களா? 47ஆம் வசனம், மார்க் 10:47. என்று கேள்விப்பட்டு இயேசுவே, முதல்ல இயேசுவே, அடுத்தது முதல்ல இயேசுவே போயிட்டாரு. அடுத்தது தாவீதின் குமாரனே நின்றுட்டார். சரிங்களா? தாவீதின் குமாரனே. இவனுக்கு யார் தாவீதின் குமாரனு சொல்லி கொடுத்ததோ தெரியல. ஆனால் சொல்றாரு, தாவீதின் குமாரனே கூப்பிடு பலி கொடுப்பார், குறைகள் எல்லாம்
நிறைவாக்குவார் கூப்பிடு பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் எண்ணமெல்லாம் ஏற்றமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார் எண்ணமெல்லாம் ஏற்றமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் அவன் பேசாதிருக்கும்படி அன்பா சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்களா? எப்பா சத்தம் இல்லாமல் இருப்பான் அப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவனே பிச்சைக்காரன், கண்ணு தெரியாத ஆளு, கத்தலாம் இயேசுவே பிச்சை கேட்டுக்கூடாது, சாமி ஏதாவது போடுமே, அதான் அவன் சொல்லிட்டு பழக்கம். இன்னைக்கு இயேசுவே சொல்றதில்ல. குருட்டு பையில பேசாம சொல்லியிருப்பாங்க. அப்படி கொஞ்சம் பேர் சொல்லியிருப்பாங்க. நான் ஏன் பிச்சைக்க போடாத சொல்லியிருப்பாங்க. அதட்டினார்கள் அப்படிங்கிற வசனம் அவர்கள் அலைகள் அதட்டினார்கள். அவனோ விடலை, அவன் விடலை, அவனுக்கு வேணும், விடுதலை வேண்டும். அவனோ விட்டுறாதீங்க, இன்னைக்கு ஆடு வந்திருக்காரு, விட்டுறாதீங்க, என்ன தேவையோ கேளுங்க, சத்தமோடு கேளுங்க. தாவீது குமாரன் எனக்கு இறங்கும் இறங்கும் கேட்டுட்டே இருக்க. இன்றே விடுதலை, இன்றே இன்றே அழைப்பு உங்களுக்கு சமாதானம். இன்றை கூட்டம் சிறுசாக கவலையே விட்டாங்க. ஒரு மனிதனுக்காக தான் ஆண்டவர் போனான், கூட்டத்திற்காக போகல. போயிட்டு பண்ணி எரிசலேம் வந்தார். ஒருவேளை உங்களுக்காக ஆண்டவர் செய்தி இருக்கலாம். என்னையும் அனைவரும் அதட்டுகிறார்கள், என்னையும் அனைவரும் ஒதுக்கி வைக்கிறார்கள், என்னையும் என்னை தள்ளி வைக்கிறார்கள். ஆனால் நான் கூப்பிடுவேன். அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று நின்னால் கூட்டம் விளையாண்டுச்சு. இவனுக்கு தெரியல யாருக்காக நிற்கிறாங்க. ஆண்டவர் திரும்பி பார்த்து அவர் என்ன சொன்னாரு? கால்கின்னு சொன்னார, பிரீத்திங்னு சொன்னார். கால்கின்னு சொன்னார, பிரீத்திங்னு சொன்னார். கூப்பிட்டு வாருங்கள், அழைப்பு வாருங்கள் சொன்னாரா? கூப்பிட்டு வாருங்கள் சொன்னாரா, அழைப்பு வாருங்கள் சொன்னாரா? அப்ப என்ன செய்யணும்? இவன் இங்கிருந்து போகணும். போய் அவனை ஆங்கிலத்தில் be of good comfort and raise, take heart and get up, திட்டம் கொள். போய் ஏப்பா இதுவரைக்கும் நாயே பிச்சைக்காரன் கூப்பிடுறேன், இப்போ போய் அழைத்து வர சொன்னவர் யார்? ஏசு. கவலைப்படாதப்பா, கிடைச்சிச்சு, சேஷன் ஆகிடுச்சு, கூப்பிட சொல்லியிருக்காரு, பாஸ் ஆகிட்டு அவ்வளோதான். அப்படியே அவன் எப்படி வந்தாலும் பாருங்க. நேற்றைக்கு
அந்த கீழே விழுந்தவனே முதல்ல என்னங்க அடிச்சு எதை தூக்குனாங்க? வஸ்திரத்தை தூக்குனாங்க. இப்படி என்ன செய்தார் பாருங்க. பார்த்தீங்களா? இதுதான் முக்கியம். மேல் வஸ்திரத்தை எரித்து விட்டு அவனுக்கு தெரியுது பாருங்க, இது அழுக்கு வஸ்திரம். அழுக்கு வஸ்திரத்தோடு நான் போய் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கக்கூடாது. சகரியாவுக்கு 3ஆம் அதிகாரம் நீங்க போய் வீட்டில் போய் நேரம் ஆண்டவருக்கு முன்பாக யோசுவாயின் வீட்டில் ஆசாகை நின்றான். சரி, இவ்வளோ தூரம் வந்து எங்கே பார்த்துருவோம். பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். என்னங்க இவ்வளோ தூரம் வந்து இல்லை, கப்பலில் வெடி போட்டு சகரியா 3ஆம் அதிகாரம் வாசி. பார்த்தீங்களா? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் பிரதான ஆசாரியன் தூதருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆனால் பக்கம் பாருங்க அடுத்து பாருங்க. அதற்கு முன்பாக 3ஆம் அதிகாரம் நான் முதல் வசனம், அவன் பிரதான ஆசாரியர் யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதருக்கு முன்பாக நின்றான். கர்த்தருடைய தூதருக்கு முன்பாக நின்றான். வசனத்துக்கு வாசிங்க. கர்த்தருடைய தூதருக்கு முன்பாக நின்றான். ஒரு ஆள் நிற்கிற பாருங்க. அந்த ஆள் எங்க நிற்கிற பாருங்க. அவன் பக்கத்தில் நிற்கிறான். ஏன் நிற்கிறான்? இவங்கிட்ட அழுக்கு. இவன் நிற்கிறதாக. ஆனால் உனக்குள் இருக்கிற அழுக்கு அவனுக்கு தெரியும். கழட்டி போட்டு உன் பக்கத்தில் வேறொருவன் நின்று கொண்டிருக்கின்றான். எச்சரிக்கை. யாருக்கும் தெரியாது என்று பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டிருக்காதீர்கள் அன்பாளர்களே. வேண்டாம், நமக்கே தெரியாமல். யோவான் சொல்வார், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கின்றார். நீங்கள் அறியாமல் ஒருவர் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றான். அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியாது. அவன் நிற்க அனுமதிக்க மாட்டான். உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருப்பான். ஐயோ, என் பிள்ளை என்னிடத்தில் வந்திருக்கிறான், அழுக்காய் வந்திருக்கிறான். அழுக்கு வஸ்திரமாய். ரைட். 3ஆம் யோசுவாவை அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதருக்கு முன்பாக நின்றார். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். அதை தூக்கி எரிஞ்சா பாருங்க, எதிராளி ஓடி வருகிறார். அங்கே சத்துரு இல்லை. விளங்குச்சுங்களா? கலற்றி போட வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கின்றீர்கள். நீங்கள் கூப்பிட்டீர்கள், அவர் வந்துவிட்டார், சுகம் தர போகிறார், கலற்றி போட்டுவிட்டார். என்ன செய்ய வேண்டும்? மார்க் 10ஆம் அதிகாரம். ஆண்டவரே, எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க. இது வரைக்கும் அப்படிதான் கேட்டேன். யார் கேட்டால் என்னப்பா வேணும்னா சாப்பாடுக்கும் கொடுங்க. ஆனால் அவன் கேட்டான், ரொம்ப ரொம்ப அந்த ரியலி வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருங்க. அவ்வளோ ஆர்வமாக நீங்கள் இருக்கிறீங்க. எனக்கும் ஐயருக்கும் நம்ம கீபோர்ட் போகிறவங்க மட்டும்தான் தெரியும் உங்கள் முகங்கள் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றன. சரியா? அவ்வளவு, அதாவது அந்த தாகத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க. என்ன நிறம் முக்கியம் இல்லை, ஆண்டவருக்கு நிறம் அவசியம் இல்லை. இந்த மனம் என்ன தாகம் வாங்கிட்டீங்க, அப்படியே வாங்குறீங்க. ஆமாம், சரிதான். என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறார்? பணம் வேண்டாம், நான் பார்வையடைய வேண்டும். ஆண்டவரே, இப்போ தாவீது குமாரன்னு சொன்னானா, இயேசுவேன்னு சொன்னானா, அட்ரஸை மாற்றினாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே நீதான் எல்லாம். அவர் சொன்னார்,
எப்போ நீ ஆண்டவரே சொல்லி போட அவ்வளோதான், நீ போகலாம். கடைசியில் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம், அவர்கள் என்பது he also accompanied சீசர்களும் அவர்கள் செபிக்கப்படுகிறார்கள். ஒளிவமலை எரிகோவிலிருந்து எழுப்புறாங்க. இப்போ என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் எரிகோவிலிருந்து எருசலேம் போகலான்னு இருக்கீங்களா, எருசலேமிலிருந்து எரிகோ போகலான்னு இருக்கீங்களா? ஒன்று. அதுக்கு எல்லாருமே பதில் சொல்லுங்க. எருசலேமிலிருந்து எரிகோ போகலான்னு இருக்கீங்களா, இல்லை எரிகோவிலிருந்து எருசலேம் போகலான்னு இருக்கீங்களா? அல்ல இல்லை. சரி, இப்போ அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஒரு பரிசு. சரியா? நான் ஒரு பேனா வச்சேன். பேனா உங்களுக்காக புது பேனா, ஆசீர்வாதமான பேனா. ரொம்ப நேரமெல்லாம் எடுக்கக்கூடாது. சரியா? சில நொடிகள் தான். செய்திருந்த கேள்வி, ஆண்டவரின் அருகில் வரக்கூடாது என்று அதற்றினவர்கள் யார்? அநேகர், சீசர்கள். ஓகே, சொல்லுங்க. அநேகர் அதற்றினார்கள். ஓகே, இந்த பேனாவில் பாதி தான் ஒரு மூடி தான் வருது. நான் சொல்லட்டுமா? பார்வையற்ற அவனை ஆண்டவரிடத்தில் வர வேண்டாம் என்று சொன்னது பார்வை உடையவர். இயேசுவை பார்த்தார். இயேசுவோடு கூட இல்லை. முதலாவது யார் சொன்னீங்க? அந்த பேரை ஆகியோர் கொடுத்தது பதில் கேட்குறீங்க. எனக்கு அதுவே போதும். அவங்க அதற்கு நாம் பார்வையடைந்தவர்கள் எப்படி மற்றவர்களை ட்ரீட் பண்ணுங்கள். நான் எரிகோவிலிருந்து இருக்கிறேன். எந்த ஜெபவேலை தேடி வந்தேன். ஒரு கவி பாடும்போது 1000 அகற்றலுக்கு ஆசை.
இந்த நாளின் செய்திக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நேற்று தினத்திலே எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன ஒரு மனிதன் இன்றைக்கு எரிகோவிலிருந்து எருசலேமை நோக்கி வாழ்விழந்த நிலையில இருந்து வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக தன் நிலையை மறந்து வாழ்ந்த மனிதன் தன் நிலையை மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்கிறவர்களுக்காக இந்த நாளிலே நாம் செய்கிற அருமையான சத்தியங்களை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்களையும் என்னையும் ஆண்டவர் கனத்துக்குரிய மக்களாய், ஆசீர்வாதத்திற்குரிய பாத்திரங்களாய், ஆசீர்வாதத்துக்குரிய மக்களாக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று விசுவாசிப்போம். ஆனால் நாமோ ஆசீர்வாதத்தின் பாதையிலே செல்லாதபடி நம்முடைய பயணத்தை அழிவின் பாதைக்கு நேராக, ஒருவேளை அழிவின் பாதையிலே நாம் இருந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி இந்த பக்திமை என்கின்ற அந்த மனிதன், ஆண்டவரே நாங்கள் நீங்கள் புதிய பாடத்தை கற்றுக்கொண்ட கிருபை பாராட்டி, சாலமோன் எவ்வளவு உயரமானவனாய் இருந்த பொழுதிலும், தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்ட பொழுதிலும், தாவீதுடைய மகன் என்று அரசவையில் அரசனாய் இருந்த பொழுதிலும், ஆண்டவருக்கென்று அருமையான ஒரு ஆலயத்தை அவன் கட்டின பொழுதிலும், அவன் எருசலேமின் மகிமையை மறந்தவனாக இவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்தார். அவைகளை செய்ததினால இன்றைக்கு சாட்சி புத்தகத்தில் அவனுடைய பெயர் இல்லை. இன்றைக்கு விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே சாலமோனுடைய பெயர் இல்லை. இன்னைக்கு அருமையாக நாம் கேட்டோம். இன்னைக்கு நாம் என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறோம். நாம் கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி எங்களை கண்ணோக்கி பாரு. என்னுடைய ஏழ்மையான நிலை, கடவுளை விட்டு மறந்த நிலை, கடவுளை விட்டு பின்வாங்கி போன வாழ்க்கை, கடவுளை விட்டு தூரமாய் போன வாழ்க்கை, செய்ய வேண்டியவர்களை செய்யாதவர்களை மறந்து போன நிலை, ஏனோ என்று அலட்சியமான ஒரு போக்கு, கர்த்தருக்கென்று கிரமமாய் வாழ வேண்டிய நாங்கள் அக்கிரமாய் வாழ்ந்த வாழ்வு எல்லாத்தையும் இந்த நேரத்தில் நினைக்கிறோம். தயவாய் எங்கள் மீது இறங்கும் சாமி, எங்களையும் நம்முடைய பிள்ளைகளாக எருசலேமின் மகிமையை தரித்துக் கொண்ட மக்களாக, எருசலேமின் வாழ்வை பெற்றுக்கொண்ட மக்களாக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து உடைய ரத்தத்தினாலே கழுவுமாறு உடைய பிள்ளைகளாக எங்களை அழைத்து மேன்மைப்படுத்தும். அன்றைக்கு சகையினை மேன்மைப்படுத்தி இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லி அவனை மேன்மைப்படுத்தி, 160 விசுவாசத்தை பார்த்து அவனை மேன்மைப்படுத்தி, கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த மகனை மேன்மைப்படுத்தி, சில பேருக்கு இப்படிப்பட்ட விசுவாசம், இவருக்கு சில பேருக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லையே என்று சொல்லி மேன்மைப்படுத்தினார். இன்னைக்கு நாங்களும் எங்களுடைய நிலை அறிந்து விதத்தில் வருகிறோம். ஒரு விஷயங்களை பார்த்து சொல்லி கட்டளைகளை உயர்த்தும். இந்த ரத்தத்தினாலே கழுவும். இந்த நாளின் செய்திகளாக நன்றி செலுத்துகிறோம். எருசலேமின் வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றி சொல்லுங்கள். கர்த்தாவே எங்களை விடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஐயா. வழியாக நாளை தினத்தில் காலையில் ஆராதனையிலும் நாளை மாலையிலும் கேட்கிற செய்திகள் எங்களை கரங்களை தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, நன்மையினாலே நிறைவாக்குவீராக. படித்த காரியங்களுக்கு வருகிறோம். படித்த மக்களை ஆசீர்வதி. நாளை தினத்திலும் அநேகம் பேர் வந்து கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இயேசுவின் நல்ல ஜெபம் ஜீவன் உள்ள நல்ல ஆண்டவரே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம், சமாதானம் வழிநடத்தி இருப்பார்கள். நம்ம அனைவரோடும் விசேஷமாக இதனால் கேட்ட சந்திக்கிறோம். எருசலேமின் ஆவின் மகிழ்ச்சியினாலும் எப்போதும் தங்கி இருந்து நம்மை ஆசீர்வதித்து